நமஸ்தே, வெல்கம் டு ராஜ ஹிந்தி டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9th க்ஷிதிஜ் புக்ல இருக்கிற காவிய கண்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் கபீரோட சாக்கியா और சபத் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் பேர் வந்து கபீர் கி சாக்கியா ஏவம் சபத். இப்போ கபீர் கே தோஹை வந்து நீங்க சின்ன கிளாஸஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. தோஹை அப்படிங்கிறது 2 லைன்ஸ்ல இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே ஒரு லைஃப்க்குரிய ஒரு மீனிங்ஃபுல்லான லெசன்ஸ் தான் அந்த 2 லைன் போயம்ல அவர் கொடுத்திருப்பாரு. இந்த சாக்கியா சபத்லயும் சிமிலரான ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் கொடுத்திருப்பாரு. ஆனா ஏன் இந்த சாக்கியா சபத் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுவும் போயம்ஸ் தான். ஆனா சாக்கியா அப்படிங்கிறது 2 லைன்ஸ்ல வரும். ஆனா வந்து அந்த எண்டிங் வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அந்த ரைமிங் வேர்ட்ஸ் இருக்காது. பட் தோஹைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். சபத் வந்து மோர் தேன் 5 லைன்ஸ் இருக்கும். 5 to 6 லைன்ஸ் கிட்ட வரும் உங்களுக்கு. அதுல வந்து ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாக்கியா और சபத் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் சாக்கியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 போயம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த லெசனில். சபத்தில் ஒரு 2 வரும். சரிங்களா, இப்போ நம்ம பற்றி பார்த்துடலாம். கபீர் தாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஏன்ஷியன்ட் டைமில் இருக்கிற ஒரு ரைட்டர். சரிங்களா, இவர் வந்து காசியில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காசியில் வந்து ஒரு 1300s 1350s அந்த டைமில் பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் எந்த குலத்தை பிலாங் பண்ணுறவர் அப்படிங்கிறது தெரியல. அவர் ஹிந்துவா முஸ்லீமா? ஏன்னா அவர் ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்றாரு, 2 ஒன்று தான் சொல்லுவார், இல்லைன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி அவருக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. பட் வந்து அவர் நிறைய வந்து போயம்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்காரு. தோஹே, சாக்கியா, சபத், அந்த மாதிரி கபீர் கிரந்தாவலி அப்படிங்கிறது இவரோட முக்கியமான ஒரு ரைட்டிங். சரிங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1500s இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. காசியில பிறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. காசி நமக்கே தெரியும், பனாரஸ்ல இருக்கு, வாரணாசியில. இப்போ காசி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்கிரிம்ஸ் இடம். ஏன்னா அங்கே வந்து கோவில் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் அவரை பற்றி ஒரு ஷார்ட் சம்மரி. இப்போ நம்ம வந்து சாக்கியா और சபத்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சாக்கியாவோட ஃபர்ஸ்ட் போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்சரோவர் சுபர் ஜல் ஹன்சா கேலி கராஹி முக்தா ஃபல் முக்தா சுகே அப் உடி அனத் ந ஜாஹி. இப்போ நீங்க இந்த சாக்கியா சபத் தோஹை எதுல பாத்தீங்கன்னாலும் வந்து 2 மீனிங்ஸ் இருக்கும் எப்பயுமே போயம்க்கு. இவர் வந்து ஆக்சுவலான ஒரு விஷயத்த லைஃபோட ஒரு லெசனோட இவர் கம்பேர் பண்ணியிருப்பார். இப்போ இந்த போயம்ல பாத்தீங்கன்னா, इस पंक्ति में कबीर ने व्यक्तियों की तुलना हंसों से करते हुए कहा है. இப்போ ஹியூமன் பீயிங்ஸை எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு? ஹன்ஸ் அப்படிங்கிறது ஸ்வான் அப்படிங்கிற ஒரு பேர்டு இருக்கும் பாத்தீங்களா, அன்னப்பட்சின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பேர்டோட இவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. कि जिस तरह हंस मानसरोवर में खेलते हुए मोती चुगते हैं, वे उसे छोड़ नहीं जा सकते. இப்போ நம்ம தமிழ்நாடுல வந்து இந்த அன்னப்பட்சியை வச்சு ஒரு என்ன மாதிரியான அந்த ஓல்டு ஸ்டோரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அன்னப்பட்சி வந்து பாலையும் தண்ணியையும் பிரித்து குடிக்கும், பாலை மட்டும் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து நீங்கள் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பட்சியை வச்சு என்ன மாதிரி கதை சொல்லியிருக்காங்கன்னா, மான்சரோவர் அப்படிங்கிற ஒரு பாண்ட் இருக்குமா, கடவுள் வர்ற பாண்ட். அது அந்த பாண்டில் வந்து இந்த அன்னப்பட்சி இருக்குல்ல, இந்த ஹன்ஸ், இது என்ன பண்ணும்னா அங்கே நிறைய மோத்தினா என்னது, மோத்தினா முத்து, பேர்ல்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் வந்து எடுத்து சாப்பிடுமா. அந்த முத்துக்களை தான் இந்த அன்னப்பட்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. मानसरोवर में खेलते हैं और मोती चुगते हैं. मोती चुगते हैं ना, அந்த முத்துக்களை வந்து எடுத்து சாப்பிடும். वे उसे छोड़ कहीं नहीं जाना चाहते. அந்த மான்சரோவரையும் அந்த பேர்ல்ஸ் சாப்பிட்ற அந்த விஷயத்தையும் இந்த பேர்ட்ஸ் வந்து விட்டுட்டு, இந்த அன்னப்பட்சி இருக்குல்ல, இது விட்டுட்டு போக நினைக்காதான். ठीक उसी तरह அதே மாதிரி मनुष्य भी जीवन के मायाजाल में बंध जाता है. மாயாஜால் அப்படின்னு இந்த மோகம் மாயா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு அடிமையாக்கிடுறோம். நம்ம மனிதர்களும் அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துடுறோம். ஒரு விஷயம் நமக்கு செட் ஆயிடுச்சுன்னு வைங்களா, அதை விட்டு நம்ம வெளியே போகணும்னே நினைக்க மாட்டோம். ஓகேங்களா, और इसे इस सच्चाई समझने लगता है. இதுதான் வந்து உண்மை போல, இதை தவிர வேற உலகமே இல்லை, இதுதான் நம்ம உலகம், நம்ம இதுக்குள்ளதான் இருக்கணும், இதை விட்டு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, தட் இஸ் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும், இதை விட்டு நம்ம எங்கேயுமே வெளியே போக அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். யார் மாதிரி? அந்த அன்னப்பறவை மாதிரி, அந்த ஹன்ஸ் மாதிரி.
ஸோ அதை தான் இந்த ஃபஸ்ட்டு சாக்கியில் சொல்லியிருக்காங்க. மான்சரோவர் சுபர் ஜல் ஹன்சா கேலி கராஹி அப்படின்னா மான்சரோவரில் வந்து அந்த அந்த மோத்திக்களை எடுத்து அந்த முத்துக்களை எடுத்து சாப்பிடுது இல்லை அந்த ஹன்ஸ் பேர்ட். ஸோ அது வந்து அதை தான் உலகம்னு நினைக்கிற மாதிரி நம்ம மனிதர்களும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு அதுதான் நம்ம உலகம், இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அதை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. ஆனால் அது தப்பு. ஸோ அதை வந்து இந்த போயமில் கபீர்தாஸ் நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்டுக்கு போயிடலாம். ढूंढते मैं फिराऊं प्रेमी मिले ना कोई प्रेमी कौम प्रेमी मिले सब विश अमृत होई. ஸோ வந்து பிரேமி அப்படிங்கிறது என்னது? பிரேமி அப்படின்னா லவர். ஓகேவா? இந்த இடத்துல லவர் அப்படிங்கிறத யாரை சொல்லியிருக்காரு நம்ம கபீர்தாஸ் அப்படின்னா கடவுளை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ யஹா கபீர் யह कहते हैं कि प्रेमी यानी ईश्वर. கடவுளை வந்து பிரேமி அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த லவ்வரோட யாரை கம்பேர் பண்ணுறாரு? கடவுளை கம்பேர் பண்ணுறாரு. ஈஸ்வர் को ढूंढना बहुत मुश्किल है. நம்ம கடவுளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. ஓகேவா? वे उसे ढूंढते फिर रहे हैं परंतु वह उन्हें मिल नहीं रहा है. நம்ம ரைட்டர் நம்ம கபீர்தாஸ் என்ன பண்ணுறாருன்னா கடவுளை தேடுறாராம், பிரேமியை தேடுறாராம். ஆனால் அவருக்கு கடவுள் வந்து கிடைக்கவே இல்லை. प्रेमी रूपी ईश्वर मिल जाने पर उनका सारा विश यानी कष्ट अमृत यानी सुख में बदल जाएगा. ஸோ கடைசியாக செகண்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க? அந்த கடவுள் அவருக்கு கிடைச்ச உடனே அவரோட எல்லா கஷ்டங்களும், அந்த கஷ்டங்களை எதோட கம்பேர் பண்ணியிருக்காருன்னா விஷம்னா விஷம், பாய்சனோட கம்பேர் பண்ணியிருக்காரு. அந்த கஷ்டம் எல்லாமே வந்து அமிர்தமாக மாறிடும். அமிர்தம் அப்படின்னா சந்தோஷத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. சுக் ஓகேவா? அமிர்த் அப்படிங்கிறது அமிர்தம்னு சொல்கிறோம்ல, அதை வந்து சந்தோஷத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. கபீர்தாஸ் வந்து பிரேமியை கடவுளோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த கடவுள் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் கிடைச்சிட்டா அவங்களுக்கு இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கிற அந்த விஷம் போல விஷத்தை வந்து கஷ்டங்களோட கம்பேர் பண்ணியிருக்காரு. அந்த விஷம் போல இருக்கிற அந்த கஷ்டம் வந்து அமிர்தம் மாதிரி இருக்கிற சுகமாக மாறிடுமா. சுக் அப்படின்னா சுகமாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் சாக்கியம். இப்போ நம்ம தேர்ட் சாக்கியாவுக்கு போயிடலாம். हस्ती चढ़िए ज्ञान को सहज दुलीचा डारी स्वान रूप संसार है भूकन दे झक मारी. ஓகேங்களா? இப்போ ஹஸ்தி அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த இடத்துல கபீர்தாஸ் ஹஸ்தி அப்படிங்கிறது ஹாத்தின்னு என்னது எலஃபெண்ட்டாக கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யஹா கபீர் कहना चाहते हैं कि व्यक्ति को ज्ञान रूपी हाथी की सवारी करनी चाहिए. ஸோ வந்து நம்ம கபீர்தாஸ் மனிதர்கள்கிட்ட ஹியூமன்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நம்ம மனுஷங்க வந்து இந்த கியான் ரூபி ஹாத்தி, இந்த எலஃபண்ட் மாதிரி இருக்கிற கியான் அப்படின்னா அது நாலேஜ், இந்த நாலேஜில் நம்ம சவாரி பண்ணணுமா. और सहज साधना रूपी गलीचा बिछाना चाहिए. सहज साधना अपना हार्ड वर्क இல்லைன்னா வந்து டெடிகேஷன் எஃபர்ட்னு சொல்கிறோம்ல, அதை தான் வந்து சஹஜ் சாதனான்னு சொல்கிறோம். அது மாதிரி இருக்கிற அந்த கலீச்சா அப்படின்னா கார்பெட். இப்போது நீங்கள் வந்து யானை சவாரி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கார்பெட், ஒரு துணி மாதிரி போட்டுப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது மேலே ஏறி உட்கார முடியும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த எலிஃபெண்ட் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா கியான் அப்படின்னா நாலேஜோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது மேலே இருக்கிற அந்த கார்பெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எதோட கம்பேர் பண்ணி சஹஜ் சாதனா அப்படின்னா டெடிகேஷன் எஃபர்ட் இது எல்லாமே அதில் நம்ம ஏறி உட்காந்துக்கணுமா. சன்சார் கி துல்னா குத்தோ சே கீ கை. நம்ம வந்து நாலேஜை வச்சு நம்ம வந்து நிறைய எஃபர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் கொடுக்கணும்னு சொல்ல வராரு. அப்போ வந்து என்ன ஆகும்னா சன்சார் கி துல்னா குத்தோ சே கீ கை. இங்கே ஸ்வான் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது பார்த்தீங்களா. ஸ்வான் ரூப் சன்சார் ஹே. ஸ்வான் அப்படிங்கிறது குத்தா அப்படின்னா டாக். ஸோ இந்த உலகத்தை, இந்த சன்சாரை வந்து டாக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா जो आपके ऊपर भौंकते रहेंगे. இப்போ யானை வந்து ரோட்ல நடந்து போச்சுன்னு வைங்களேன், அப்போ இந்த நாய்கள் எல்லாமே என்ன பண்ணும், சேர்ந்து भौंकते रहेंगे அப்படின்னா கத்திக்கிட்டு குலைச்சிக்கிட்டே இருக்குமா. ஆனா எவ்வளோ குலைச்சாலும் அந்த யானை என்ன பண்ணும், ஜம்முன்னு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அது வந்து அது கண்டுக்காது. அதே மாதிரி தான் நம்ம நாலேஜ் அண்ட் எஃபர்ட்ஸை வச்சு நம்ம முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த உலகம் இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது. அப்படி நம்ம கண்டுக்காம விட்டோம்னா அதுவே கொஞ்ச நேரத்தில் டயர்டாகி அமைதியாயிரும். இப்போ அந்த எலிஃபெண்ட் நடந்து போகிறப்ப அந்த டாக்ஸ் எல்லாமே கத்தும்,
கத்தி கொஞ்ச நேரத்தில் அதுவே டயர்டாகி என்ன ஆயிடும், அமைதி ஆயிடும். அந்தேகா கர் சல்தே ரஹனா சாஹியே. அந்தேகா அப்படின்னா அதை கண்டுக்காம. एक दिन वे स्वयं ही झक मारकर चुप हो जाएंगे. ஒரு நாள் வந்து அவங்களாவே அமைதி ஆயிடுவாங்க. உங்களோட சக்ஸஸை பார்த்து அவங்களே அமைதி ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த போயம்ல சொல்ல வராங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து 4th போயம் நம்ம பார்த்துடலாம். पखा पखी के कारण सब जग रहा बुलान, निरपक होई के हरि भजय सोई संत सुजान. ஸோ இதில் பக்கா பக்கி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பக்ஷ் விபக்ஷ் அப்படின்னா ஆர்கியூமெண்ட். நான் இந்த கட்சி நீ அந்த கட்சி இந்த சென்ஸ் நாட் இந்த பொலிட்டிக்கல் வே. பக்ஷ் விபக்ஷ் அப்படின்னா நான் இப்போ யாருக்காவது இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். நீ ஏன் பக்கமா அவன் பக்கமா இல்லை ஏதாவது 2 பேருக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நீயா நானா பார்த்துருப்பீங்க. அதில் 2 பக்கம் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஆப்போசிட்டாக ஏதாவது அவங்க பக்கத்தில் இருக்கிற விஷயத்த பேசுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு கபீர்தாஸ் என்ன சொல்ல வராருன்னா, संत कबीर कहते हैं पक्ष विपक्ष के कारण सारा संसार आपस में लड़ रहा है. ஸோ வந்து இந்த ஆர்கியூமெண்ட்னால மொத்த உலகமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நியூஸ் எடுத்தீங்கன்னா எதையாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் உங்கள் கிளாஸில் பார்த்தாலும் சண்டை போடுவாங்க, வீட்டில் பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. ஸோ இந்த உலகமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக 2 பார்ட்டியாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. और भूल भुलैया में पढ़कर प्रभु को भूल गया है. ஸோ பூல் புலையா அப்படின்னா மேஸ். இப்போது இந்த பசில் கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே போனோன்னா நம்ம இப்போது ஸோ அந்த மேஸ்க்குள்ளே போயிட்டு கடவுளையே மறந்துடுறாங்களாம். சரிங்களா? भूल गया है. जो व्यक्ति इन सब झंझटों में पड़े बिना निष्पक्ष होकर प्रभु भजन में लगा है वही सही अर्थ में मनुष्य. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள், ஆர்கியூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து எந்த பக்கமுமே போகாமல், நிஷ்பக்ஷ் அப்படின்னா அன்பயாஸ்டு, எந்த பக்கமுமே போகாமல் அவங்களோட விஷயத்த மட்டுமே பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க தான் சரியான அர்த்தத்தில் ஒரு ஹியூமன் பீயிங். அவங்க தான் சரியான அர்த்தத்தில் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம்கான மீனிங் இதுதான். அடுத்தது வந்து 5th போயம். 5th வந்து ஹிந்து முவா ராம் கஹி முசல்மான் खुदाई कहे कबीर सो जीविता दुहू के निकट ना जाई. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சில வேர்ட்ஸ் வந்திருக்கும். ஹிந்து, முசல்மான், ராம், ரஹீம் அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கபீர்தாஸ் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கபீர் ने कहा है कि हिंदू राम राम का भजन करता है और मुसलमान खुदा खुदा का கே மர் ஜாத்தே ஹே. ஸோ வந்து நம்ம ஹிந்துக்கள் எல்லாமே வந்து ராம் 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 அப்படிங்கிறது நம்ம ராமர் கடவுளை பற்றி நம்ம கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே இருப்போமா. முசல்மான் அப்படிங்கிறவங்க முஸ்லிம்ஸ், அவங்க வந்து குதா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. குதா அப்படிங்கிற அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். உன்னை குச் ஹாசில் नहीं இந்த மாதிரி ஹிந்துக்களும் சரி முஸ்லிம்ஸும் சரி இதே மாதிரி கடவுளோட பெயரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதான். குச் ஹாசில் नहीं होता. கடவுளோட பெயரை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா. அசல் में वह व्यक्ति ही जीवत के समान है जो इन दोनों ही बातों से अपने आप को अलग रखता है. எல்லா கடவுளுமே ஒன்று அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கரெக்டான விதத்தில் வந்து கடவுள் மேலே பக்தியாக இருப்பாங்க. அசல்மே வ வியக்தி ஹி ஜீவித் அப்படின்னா அவங்க தான் வந்து கரெக்டான ஹியூமன். அவங்க தான் லிவிங்காக இருக்காங்க, லிவிங் ஹியூமன் பீங்காக இருக்காங்க. ஏன் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கரெக்டான ஹியூமன்ஸ் அப்படின்னு கபீர்தாஸ் சொல்கிறாங்க. ஏன் சொன்னேன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கபீர்தாஸோட ஷார்ட் சம்மரி சொல்லியிருப்பேன். அவர் வந்து வாரணாசியில் காஷியில் பிறந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து ஹிந்துவா முஸ்லீமா எதுவுமே தெரியாதா. அவருக்கு வந்து இந்த ஆடம்பர் பூஜா இது எதுவுமே பிடிக்காது. அப்படின்னா மூர்த்தி பூஜா முக்கியம். மூர்த்தி பூஜா அப்படின்னா சிலையை கும்பிடுறது, சாமி பேரை சொல்லி கும்பிடுறது அவருக்கு பிடிக்காது. ஆனால் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரியல. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த உலகம் ஃபுல்லாமே கடவுள் இருக்காரு. ஸோ கடவுள் இங்கே தான் இருக்காரு, இவங்க கிட்ட தான் கடவுள் இருக்காரு, அந்த கோயிலில் தான் இருக்காரு, இல்லை இந்த மஸ்ஜிதில் தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த போயம்ஸ் எல்லாமே எழுதியிருப்பார். ஓகேங்களா? இப்போ வந்து 6th போயம்க்கு நம்ம போயிடலாம். काबा फिरी काशी भया राम ही भया रहीम मोट चुन मैदा भया बैठी कबीरा जीम. இப்போ இந்த போயம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துலயும் வந்து நம்மளுக்கு ஹிந்து முஸ்லிம்ஸ் பத்தின ஒரு கம்பேரிசன் வருது. कबीर कहते हैं कि आप
யா तो काबा जाए या काशी. காபா யார் போவாங்கன்னா முஸ்லிம்ஸ் போவாங்க. மக்கா மாதிரி காபான்னு ஒரு தீர்த்த ஸ்தலம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு முக்கியமான கோவில் இருக்கு காபா. அதே மாதிரி காஷி, காஷி அப்படிங்கிறது ஹிந்துக்களுக்கான ஒரு முக்கியமான கோவில். ராம் பஜே யா ரஹீம், ராமர் பேரை சொன்னாலும் சரி, ரஹீம் ரஹீம் அப்படின்னா அல்லா பேரை சொன்னாலும் சரி, தோனோக்கு அர்த்த சமான, ரெண்டுமே ரெண்டுக்கான அர்த்தமும் என்னது சமான், ஈக்குவல் தான். जिस प्रकार गेहूं को पीसने से वह आटा बन जाता है. இப்போ நம்ம வந்து கோதுமை, கேஹூனா என்னது கோதுமை, கோதுமை வாங்கி அரைச்சோம்னா அது வந்து கோதுமை மாவா மாறும். அதை இன்னும் கொஞ்சம் அரைச்சோம் ததா பாரிக் பீஸ்னே से இன்னும் அதிகமாக அரைச்சோம் அப்படின்னா அது மைதா, மைதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், रिफाइंड फ्लावर, मैदावा मारिடுது. परंतु दोनों ही खाने के प्रयोग में ही लाए जाते हैं. ரெண்டுமே வந்து எதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம், சாப்பிட்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். கோதுமை மாவும் சரி மைதா மாவும் சரி ரெண்டுமே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். इसलिए दोनों ही अर्थों में आप प्रभु के ही दर्शन करेंगे. அதனால நீங்க யாரை பத்தி சொன்னாலும், நீங்க எந்த கடவுளை நம்பினாலும் நீங்க வந்து அந்த கடவுள் தான் பார்க்க போறீங்க. ஏன் கடவுள் தான் பெருசு அப்படிங்க. ஸோ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு போயம் நம்ம பார்த்துருப்போம். அந்த போயம்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ரெண்டுமே ஒன்றுங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ எல்லா விதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிலீஜன் தான் பெருசுன்னு சொல்ல வரல, எல்லாமே ஒன்று தான். ஸோ கடவுள் வந்து இங்கே தான் இருக்காங்க, இந்த கோயிலில் தான் போய் தேடணும்னு அவசியம் இல்லைன்னு தான் சொல்ல வராரு. ஓகேங்களா. ஃபைனல் சாக்கியாவோட போயம் வந்து उच्चे कुल का जन्मिया जे करनी उच्च न होई सुबरन कलश सुरा भरा साधु निंदा सोई. ओकेங்களா. இப்போ இந்த போயமோட மீனிங் என்னன்னா, इन पंक्तियों में कबीर कहते हैं कि केवल उच्च कुल में जन्म लेने से कुछ नहीं होता. இப்போ உச் குல், குல் அப்படிங்கிறது கேஸ்ட், குல் அப்படிங்கிறது குலம். ஓகேங்களா. உச் குல் அப்படின்னா அப்பர் கேஸ்ட், அப்பர் கேஸ்ட்ல பிறந்தா மட்டும் எல்லாமே ஆயிடாது. நீங்க அப்பர் காஸ்ட்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கிரேட் பர்சன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அகர் वह व्यक्ति बुरे कार्य करता है तो उसका कुल अनदेखा कर दिया जाता है. அதே பர்சன் இப்போ ஒரு நல்ல அப்பர் கேஸ்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து நிறைய புரா காரியம்னா தப்பான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னா அவரோட கேரக்டரை வச்சு தான் அவரை வந்து கண்டுபிடிப்பாங்களேன்னு தவிர அவரோட கேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்க மாட்டேன். அவரோட கேஸ்ட் அந்த இடத்துல யூஸ்லெஸ்ஸாக ஆகிடுது. ஓகேவா. என்னதான் அவர் வந்து அப்பர் கேஸ்ட், ஏன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஞாபகம், இப்போ கூட வந்து அந்த கேஸ்டிசம் அதிகம் இல்லை, பட் அந்த காலத்தில் அந்த கேஸ்டிசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து தனித்தனி கேஸ்ட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்பர் கேஸ்ட், மிடில் கேஸ்ட், அப்புறம் வந்து லோயர் கேஸ்ட், அந்த மாதிரி கிளாஸ்னு சொல்கிறோம். அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ், அதே மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கிற மாதிரியும், லோவர் கேஸ்டில் இருக்கவங்க மோசமான விஷயங்கள் செய்கிறவங்க மாதிரியும் அந்த டைமில் பிரித்து வச்சுருந்தாங்க. பட் அப்பர் கேஸ்டில் இருந்துக்கிட்டே அவர் வந்து ஒரு தப்பான விஷயம் பண்ணுறா அப்படின்னா அவரோட அந்த குலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மீனிங்லெஸ் ஆகிடும். ठीक उसी प्रकार जिस तरह सोने के कलश में रखी शराब ही कहलाती है. ஸோ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கலசம் எடுத்துக்கிறாங்க, அது வந்து தங்க கலசம், சோனேகா கலஷ்னா கோல்டில் செஞ்ச ஒரு கலசம் எடுத்துக்கிறாங்க. அது என்னதான் கோல்டில் செஞ்ச கலசமாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஷராப் அப்படின்னா ஆல்கஹால் ஊற்றினாலும் அது வந்து ஆல்கஹால் தான், அது வந்து ஒரு கெட்ட விஷயம் தான். அது வந்து ஒரு அமிர்தமாக மாறிடாது. அது வந்து கோல்டு கலசத்தில் இருக்கிறதுனால அது அமிர்தமாக மாறிடும் நம்மளால சொல்ல முடியாது. அது அந்த ஆல்கஹாலாகவே தான் இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இப்போ 7 சாக்கியாவும் நம்ம முடிச்சிட்டோம். சாக்கியாக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 லைனில் இருக்கும், ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கா, ஸோ அதை வந்து சாக்கியான்னு சொல்லுவாங்க. அடுத்து சபத் 2 தான் இருக்குது, இதை வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடணும். ஸோ சபத் வந்து 5 or more than 5 லைன்ஸில் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு எண்டிங் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். सो फर्स्ट वन पात्रலாம். मोको कहाँ ढूंढे बंदे, मैं तो तेरे पास में, ना मैं देवल ना मैं मस्जिद ना काबे कैलाश में, ना तो कौने क्रिया कर्म में, नहीं योग वैराग में, खोजी होए तो तुरंत मिलही, पल भर की तलाश में, कहें कबीर सुनो भई साधो, सब श्वासों की श्वास में. இப்போ இந்த போயம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. என்னென்னா, நீ என்னை எங்கே தேடிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட தான் இருக்கேன், நான் வந்து கோவில்லையும் இல்லை மஸ்ஜித்லேயும் இல்லை, காபே கேலாஸ், காபான்னு சொல்லியிருந்தோம்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போயமில், காபா அப்படிங்கிறது முஸ்லிம்ஸ் போகிற இடம், அங்கேயும் இல்லை கைலாசத்துலேயும் இல்லை,
நான் வந்து எந்த ஒரு மெடிடேஷன்லையும் இல்லை, நீ வந்து என்னை தேடுனா நான் உடனே கிடைச்சிருவேன். பல்பர் கி தாலாஷ் மே, பல்பர்னு உடனே, தாலாஷ் அப்படின்னா சர்ச், உடனே கிடைச்சிருவேன். என்னை நல்லா புரிஞ்சுக்கோ, நான் வந்து சுவாசம் கி சுவாஸ்மே, நான் வந்து உன்னோட மூச்சு காத்துலேயே தான் கலந்துருக்கேன் அப்படிங்கிறது கடவுள் சொல்கிற மாதிரி நம்ம कबीरदास சொல்லியிருக்கார். இப்போ இதுக்கான நம்ம एक्सप्लेनेशन பார்த்துடலாம். इन पंक्तियों में कबीरदास जी ने बताया है कि मनुष्य ईश्वर के चौओर भटकता रहता है। कभी वह मंदिर जाता है तो कभी मस्जिद, कभी काबा भ्रमण में जाता है तो कभी कैलाश में. ஸோ வந்து கடவுளை தேடுறதுக்காக மனிதர்கள் வந்து எப்பயுமே ஒரு தேடல்லே தான் இருக்கும். எங்கே கடவுள் இருக்கார், எங்கே இருக்கார், எங்கே இருக்காருன்னு சொல்லி ஒரு ஒரு இடமா நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. वह ईश्वर को पाने के लिए पूजा पाठ तंत्र मंत्र करता है, जिससे कबीर ने महज आडंबर बताया है. ஸோ வந்து பூஜா பாட் அப்படின்னா பூஜை புரஸ்காரம் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். அது எல்லாத்தையும் வந்து ஆடம்பர் அப்படின்னா ஆடம்பரமாக அவர் வந்து சொல்லியிருக்காரு कबीरदास. इसी प्रकार वह अपने जीवन का सारा समय गुजार देते हैं, जबकि ईश्वर सबकी सांसों में, हृदय में, आत्मा में मौजूद है. ஸோ வந்து இதே மாதிரி நம்ம கடவுளை தேடுறதுல நம்ம லைஃப்பை ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஆனால் கடவுள் ஆக்சுவலாக எங்கே இருக்காராம்? சாசோமேனா நம்மளோட மூச்சு காத்துல, ஹிருதயமே ஹார்ட்டில், ஆத்மானா சோலில் இருக்காரு. पल भर में मिल जा सकता है, நமக்கு ஒரு செகண்ட்ல நமக்கு கடவுள் கிடைச்சிருவாங்க. क्योंकि वो कण में व्यापक है. அவர் வந்து ஒரு சின்ன சின்ன துகள்லையும் வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கபீர்தாஸ் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இப்போ வந்து ரெண்டாவது சபத் பார்த்துடலாம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். संतो भाई आई ज्ञान की आंधी रे, भ्रम की टाटी सभे उड़ानी, माया रहे न बांधी, हिति चित्त की द्वै थूनी गिरानी, मोह बलिंडा टूटा, तृष्णा छानी परी घिर ऊपरी, कुबुद्धि का भांडा फूटा, जोग जुगति करी संतो बांधी, निर्चू चुए न पानी, कूड़ कपट काया का निक्सया, हरि की गीत जब गानी, आंधी पीछे जो जलबूट, प्रेम हरि जन बीना, कहे कबीर जान के प्रगटे, उदित भया तम खीना. ஸோ இந்த போயமில் வந்து அவர் எதை பற்றி சொல்ல வராருன்னா, கியான் கி ஆந்தி அப்படிங்கிறது, ஆந்தி அப்படின்னா ஸ்டாம். ஓகேங்களா. ஸ்டாம்னு என்னது? புயல் வரும்ல. நமக்கு நிறைய புயல் இது வரைக்கும் வந்திருக்கு, என்னமோ புயல் அதுக்கு பேர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து புயலை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க? நாலேஜோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம நாலேஜ் அண்ட் விஸ்டமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டமோட அந்த புயல் வந்தால் நமக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும், அதே மாதிரி அது ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் இருந்ததுன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஜென்ரல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, ஒரு கச்சா கர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு வீடு இருந்ததுன்னு வைங்களேன், பெரிய புயல் வந்ததுன்னா எல்லாத்தையும் அடிச்சு நொறிக்கிறோம். அந்த மேலே இருக்கிற ஓடு போய் அந்த ஹட்டு இருக்கும்ல, அந்த ஹட்டில் இருக்கிற மேலே இருக்கிற கூரை தூக்கிடும். அதுமாதிரி சைடில் இருக்கிற செவுரில் இடிஞ்சு விழுந்துரும், உள்ளே எல்லாமே உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு புயல் வந்ததுன்னா உடையிற மாதிரி நம்ம இப்போது நம்மளுக்கு அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் இல்லை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே உடஞ்சி சுக்கு நூறாக போயிடுமா. அதுவே நம்ம கிட்ட அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல நிலையான ஒரு வீடு மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்போமா. ஸோ இப்போ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, इन पंक्तियों में कबीर जी ने ज्ञान की महत्वता का स्पष्ट किया है. ज्ञान की महत्वता அப்படின்னா அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டமோட இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்காரு. उन्होंने ज्ञान की तुलना आंधी से करते हुए कहा है कि जिस तरह आंधी चलती है तब कमज़ोर पड़ती हुई झोपड़ी की चारों ओर की दीवारें गिर जाती हैं. ஒரு பெரிய புயல் வந்ததுன்னா ஒரு அந்த ஸ்ட்ராங்காக இல்லாத வீடு ஒன்று இருந்ததுன்னா அதில் இருக்கிற 4 செவரும் இடிஞ்சு விழுந்துருமா. மேலே இருக்கிற झोपड़ियों வந்து उड़ंज पोइரும், परंद पोइரும். वह बंधन मुक्त हो जाती है और खंबे धाराशाही हो जाते हैं. इसी प्रकार जब व्यक्ति की ज्ञान प्राप्त होता है तब मन के सारे भ्रम दूर हो जाते हैं. இதே அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போ நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற எல்லா பிரம்மையும் வந்து போயிரும், பறந்து போயிரும். சாரே பந்தன் டூட் ஜாத்தே. பந்தன் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சில விஷயத்தோட நம்ம தேவையில்லாமல் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே உடஞ்சிரும். छत को गिरने से रोकने वाला लकड़ी का टुकड़ा जो खंबे को जोड़ता है वो भी टूट जाता है और वो छत गिर जाती है और रखा सारा सामान नष्ट हो जाता है. இப்போ அந்த ஹட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹட்டுக்கு மேலே அந்த மேலே இருக்கிற ஜோப்படி இருக்குல்ல, அதையும் அந்த செவரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு குச்சி இருக்கும், அதுவுமே உடஞ்சி அந்த மேலே இருக்க சீலிங் அப்படியே கீழே விழுந்து உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாமே உடஞ்சிருமா. சரிங்களா.
और रखा सामान नष्ट हो जाता है। उसी प्रकार ज्ञान प्राप्त होने पर व्यक्ति स्वार्थ रहित அதே மாதிரி தான் நம்மளுக்கு நாலேஜ் அண்ட் விஸ்டம் கிடைச்சது அப்படின்னா ஸ்வார்த் ரஹித் ஸ்வார்த் அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போயிடும் நமக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்காது உஸ்கா மோ பங்க் ஹோ ஜாதா அவங்களோட மோ அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் முக்கியம் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடும் உஸ்கே அந்தர்க்க லாலச் மிட் ஜாதா லாலச் அப்படின்னா கிரீடினஸ் எல்லாமே எனக்கு வேணும் இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற அந்த கிரீடினஸ் போயிடும் और मन का समस्त विकार नष्ट हो जाता மனசுல இருக்கிற எல்லா டிசார்டர்ஸும் இம்பேலன்ஸும் வந்து போயிருமா नमक अंदर नॉलेज गेन आना परंतु जिनका घर मजबूत रहता है यानी जिसके मन में कोई कपट नहीं होता साधु स्वभाव के होते हैं उन्हें आंधी का कोई प्रभाव नहीं पड़ता और वेला அவங்க ஆல்ரெடி நாலேஜ் இருந்தது அவங்களுக்கு ஆல்ரெடி விஸ்டம் இருந்தது அந்த சாது சந்த் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான வீடு மாதிரி அவங்க இருப்பாங்க எந்த புயல் வந்தாலும் அவங்களை எதுவுமே பண்ணாது आंधी के बाद वर्षा से सारी चीजें धुल जाती हैं उसी तरह ज्ञान प्राप्ति के बाद मन निर्मल हो जाता है இப்போ ஒரு புயல் வந்ததுக்கு அப்புறம் பெரிய மழை வந்து எல்லாத்தையும் அடிச்சு க்ளீன் பண்ணிடும் அதே மாதிரி நம்ம நாலேஜ் எல்லாத்தையும் கெயின் பண்ணிட்டோம் ஒரு வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து ரொம்ப காமா அமைதியாக சாஃப்ட் ஆயிருமா व्यक्ति ईश्वर के भजन में लीन हो जाता है மனிதர்கள் வந்து அந்த கடவுளை நினைக்கிறதுல வந்து ஃபுல்லாமே வந்து போயிடுவாங்க ஸோ நம்மளுக்கு அந்த நாலேஜ் கெயின் ஆயிரும் அந்த விஸ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட நம்ம சபத்தை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த 2 போயம்ஸ் தான் சபத்தில் உங்களுக்கு இந்த லெசன் இந்த போயம்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சுருக்கோங்க லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான லெசன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம கபீர்தாஸ் வந்து போயம்ஸ் எழுதியிருக்காரு இது எத்தனை வருஷம் அப்புறம் நம்ம படித்தாலுமே நம்ம லைஃப்பில் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுவாங்க ஸோ வந்து இது உங்களுக்கு நல்லாவே மீனிங்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை திரும்ப ரெப்பிட்டேட்டிவாக வந்து பாருங்கள் புரியலைன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் இதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ கூட போடுறது ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க தன்யவாத்